திருச்செந்தூர் பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் அந்த கந்த சஷ்டி கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணோம். இந்த முறை சஷ்டிக்காக பௌர்ணமிக்காக கோயிலுக்கு போகிறவங்க நீங்கள் ஒரு 29 மணிக்கு மேலே குழுவாக அமர்ந்து நீங்கள் சஷ்டி பாடுங்க. யார் வந்தாலும் வராட்டிலும் நீங்கள் ஒரு ஃபோன் வெளிச்சத்தில் புக்கை விரித்து பாடுங்க. மனப்பாடம் தெரியுன்னா சத்தமாக பாடுங்க. உங்க கூட சேர்ந்து ஒரு 10 பேர் பாடுவாங்க. எவ்ரி 2 hours ஒன்ஸ் பாடுங்க. ஸோ உங்களுக்கு முருகரை பற்றி நினைவும் இருக்கும். முருகருடைய மண்ணில் முருகருக்காக நம்ம எதுவும் எதிர்பாராமல் இந்த பாட்டை பாடும்பொழுது நாமும் எதிர்பாராத விஷயங்களையும் சேர்த்து நமக்கு முருகர் அள்ளி கொடுப்பார். கடவுள் மட்டும்தான் உண்மை. இந்த பரிகாரங்களுக்கு பின்னாடி போய் எந்திரன், தகடு, தாயத்து, நியூமராலஜி, ஜோசியம் போய் உங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. வாஸ்து மட்டும் யோக்கியமான வாஸ்துபடி வீடு கட்டலாம். நீங்கள் செய்த கர்ம பலன் பாசிட்டிவான பலன் கொடுக்கும், நெகட்டிவான பலனை கொடுக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு கட்டுக்குள்ளே தான்